எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேகி வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா அது மிகப்பெரிய விஷயம். வல்லாரலேகியம்மா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். அந்த ஆளுடைய கல்லிங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? பேசாத. உன் முகரக்கட்டையை உத்து பார்த்தாலே தெரியுது தினம் 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. வாயத்தர லேகிய வைக்கிறப்ப வாங்கின வாட்சி. நர்ஸ் அந்த போலி பேனடு என்ன இந்த துருக்கு துருக்குறது? ஏய் திரும்பி லிட்டில் பேக். அங்க பாத்தியா எலும்புல ஊசி போடுறான். எவன் மாட்டானோ தெரியல. எப்படி காட்டு புண்ணி மாதிரி கத்துற? குடிக்கும் போது மடக்க மடக்க முடா குடியா குடிக்கிறது, குத்தும் போது கத்துறது. நான்சென்ஸ். இந்த மாத்திரை பூரா ஒரே வேலையா போட்டு முடிஞ்சு பிடி. ஒரே வேலை. ஆமா, பீச கட்டிட்டு போ. காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம் இனி கணவனுக்கு யாரா டாக்டர்? அதுவும் அங்க பித்துக்குளி முருகதாஸ் மாதிரி பாடிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் டாக்டர். டேய் டாக்டரா, யாரவே? இப்ப தூக்கி போட்டு மிதிக்கிறேன். ஏன் சார் ஒண்ணு வாடான்னு கூப்பிடணும், இல்ல டாக்டர்னு கூப்பிடணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா யார கூப்பிடுறீங்க கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? என்ன உடம்புக்கு? நீதான் எங்க டாக்டரா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ்? அப்ப ஆபரேஷன்லாம் நீதான் பண்றியா? டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? அவுட் பேஷண்ட் அட்டெண்ட் பண்றது, இன்னர் பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி அனுப்புறது, மொத்தத்துல ஆம்பளை இருந்து பொம்பளை வரைக்கும் ஆல் அட்டெண்ட் மீ. இந்த சிங்காரம் எம்பிபிஎஸ் எம்எஸ் எப்ப புரியுதா பல்கி மேன்? என்ன வண்டி திரும்புது? பாட்டியா? ஒய் ஒரு டாக்டர் அடிச்ச நீங்க எதுக்கு அடிச்சனா? டேய் கூப்பிட அவன. யாரு? என்ன தள்ளிக்கிட்டு இருக்கு? அல்சர்னு வந்தவனுக்கு ஆபரேஷனை பண்ணி வயித்துக்குள்ள ஹெல்மெட் வச்சு தச்சிருக்கடா நீ. ஹெல்மெட்டா? என்னடா சொல்றீங்க? அவ்வளவு பெரிய பொருள் எப்படியா உள்ள வச்சு தைக்க முடியும்? தச்சிருக்கடா, தச்சிருக்க பாரா. ஆமா ஹெல்மெட். கம்பெனி நேம் எல்லாம் தெரியுது. ஐயப்பா. டேய் டப்பா டாக்டர், இவனை கொண்டு போய் நல்ல டாக்டர்ட்ட ஆபரேஷன் பண்ணி இதே ஹெல்மெட்டை எடுத்து உன் வயித்துல வச்சு தைக்கல, என் பேரு பாட பரமசிவம் இல்லடா. வாங்கடா. பாட பரமசிவமா? ஐயோ, பேர்லயே பாட சங்கு சவண்டி தீச்சட்டி சுடுகாடெல்லாம் வருது. நான் என்ன பண்ண? எங்க நீங்க? எங்கடா இருக்கீங்க? வந்துட்டேன் டாக்டர். அவன் எங்கடா? டேய், அன்னைக்கு ஆபரேஷன் தேட்டருக்குள்ள ஹெல்மெட்டோட உள்ள வந்தது யாரா? இவன் தான் சார். சரி, அந்த ஹெல்மெட் எப்பறம் வவுத்துக்குள்ள போச்சு? அது வந்து சார், நீங்க அன்னைக்கு ஆபரேஷன் பண்ணும்போது கரண்ட் போச்சுல சார். ஆமா. மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க. நான் கீழே இருந்த ஹெல்மெட்டை தூக்கி இந்த பக்கம் வைக்கிறேன்னு சொல்லி தெரியாம தூக்கி வயிற்றுக்குள்ள வச்சுட்டேன் சார். நீங்களும் குத்து மதிப்பா அரிசி முட்டை தைக்கிற மாதிரி தச்சு விட்டீங்க சார். அதான் நீ தச்சுக்கிட்டு இருக்கும் போது 7-8 தடவை நூல் வந்துச்சா? ஆமா சார். இருந்தாலும் ஹெல்மெட்ட உள்ள வச்சு தச்சது கொஞ்சம் ஓவர் தான். ஏமா? என்ன மாமா ஒரே கும்பலா வந்துட்டு போறாங்க? அது ஒண்ணு இல்லம்மா, மாமா வந்து வேல்டே வியக்கிற அளவுக்கு ஒரு ஆபரேஷன் ஒண்ணு பண்ணிட்டேன். அதுக்கு அங்க லைன் சிக்கல இருக்குல்ல, அங்க இருந்து ஒரு டொனேஷன் கொண்டாந்தாங்கம்மா. நான் சொன்னேன் செக்கா வேணாங்க, கேஷா கொடுத்தா கொஞ்சம் பெட்ரூமெண்டா இருக்குன்னு சொன்னம்மா. அவங்க உடனே நான் மாத்திட்டு வந்து தச்சுறேன்னு சொல்லிருக்காங்க, வச்சிருன்னு சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல தந்துடுறேன்னு சொல்லிருக்காங்கம்மா. அப்படியா? என் புருஷன் சமத்து. ஆமா, அப்படியே முருகா, நான் பண்ற ஆபரேஷன் பூரா கொலைகேசா மாறி எப்பயாரும் ஆயிரம் போல் இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா வயிறு இந்த அவசரமா இருக்குது? ஏதாவது பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? ஐயோ, நான் அதை வேற முழுங்கணுமா சார்? வகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம்போக்கு பைய கருப்பா ஒரு உருண்டையை கொடுத்து முழுங்க சொன்னான். நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு அரை மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கேன். எந்த விதமான அறிகுறியும் இல்ல. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல்ல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுக்கிட்டே வரத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர். போக மாட்டேங்குது. ஒன்லி இன்கமிங்
நோ அவுட் கோயிங். எஸ் டாக்டர். இந்த ஆளுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், எல்லா டெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிற டெஸ்ட் எடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சபாஸ்ரா டாக்டர். என்னடா சபாஸ், எப்ப பார்த்தாலும் காலை புலந்த மணிக்கே கிடக்குற. நர்ஸுங்க நடமாடுற இடம் மடக்கு. தானாவா புழக்கிறேன், தானா புழக்குது டாக்டர். அம்மா சார் உட்கார சீட்டு கிடைக்குமா? இதுல வேணா ஏறி உட்காரு. இதுல மனுஷ உட்காரு. கேக்குற மூதைக்கு பிறந்த மூதை. என்னது மூதேவியா? வைரப்ப நல்ல வண்ணாந்தாளி மாதிரி. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா. எங்கடா வந்துச்சு? ஒரு வாரம் ஆயி போச்சு. விடிஞ்சா 2வது வாரம்னு போஸ்டர் தான் ஒட்டணும். இந்த கேப்ல அதவே குத்துறாங்களே, குத்தி குத்தி விளையாடுறாங்களே. ஐயா இந்த பாலா பண்ண டாக்டர் நம்பி வந்து 10 பைசாவுக்கு பேசலாம இருக்கு. ஸ்டாப். என்னடா புள்ளதாச்சு மாதிரி அணைத்திக்கிட்டே இருக்கிற? என்ன சார் 2 லிட்டர் இனிமா கொடுத்துருக்கீங்க, உள்ள போய் கழுத்து அளவுக்கு நிறைஞ்சு நிக்குது. எந்த ரியாக்ஷனும் இல்லையே. ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, தார் உருண்டை. தார் உருண்டையா? ரோட்டுக்கு போடுவாங்களா தாரு, அத மூலிகை உருண்டைன்னு உன்கிட்ட கொடுத்துருக்கான். நீயும் ஆசைப்பட்டு 1க்கு 3 முழுங்கி இருக்கடா மூதே. ஐயோ, அப்ப ஆபரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருங்க சார். ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் நான் பண்ண போறேன். தார உருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரம்ல போட்டு அடியில தீ வைப்பாங்க. அதேதான் அதேதான். அடியில தீயா? ஐயோ வேணா சார், சார் என்ன விட்டுறீங்க? கொஞ்சம் அடுப்புல வைங்க, தார் உருகட்டும். எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தேன் டாக்டர். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோ, ஈரல் வலிக்குது சொன்ன, ஈரலையே காணுமே. என்ன டாக்டர், ஈரல், மாங்காய், குடல், கிட்னி ஒண்ணுமே காணோம். அச்சச்சோ. என்ன அப்படி குடிச்சு குடிச்சு வயிற்று நாசமாக்கி வச்சிருக்க? சரி சரி கவலைப்படாத, அதுக்கு நான் மாத்திரை எழுதி தரேன். ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே மனசார கூட குடிய பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர் இனிமேல் இந்த சனியம் பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம். பொன்னாரம் பூவாரம். வாங்க பொன்னாரம். காலக்கிழமை ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இதத்தான் பண்ணுமா? அது என்ன பொன்னா ரம்மு பூவா ரம்முன்னு ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்து குத்துற? போடா மூஞ்சியும் முகர கட்டுகிறேன். என்ன அமாவாசை? என்னப்பா என்ன அமாவாசை? பட்டையெல்லாம் பலமா இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வரியா? டேய் இதுக்குதான் விபூதின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, இல்ல திருநீருன்னு சொல்றது. எதுக்குடா பட்டையை ஞாபகப்படுத்துறீங்க? டேய் ஏப்பா கல்லு கிடைக்கிற பாத்து வரக்கூடாதப்பா. கல்லு 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 கிடைக்கிற பாத்து வர. ஏன் கல்லு கல்லு கூவுற? அதுக்குதான் பாறைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்ல வேண்டியதானே. அதுக்கே கல்ல ஞாபகப்படுத்துற? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. என்னப்பா அமாவாசை விசிக்கி விசிக்கி நடந்து வர? எது இல்ல எதுக்கு விஸ்கி விஸ்கி நடந்து வரேன்னு கேட்டேன். டேய் ஏன் நொண்டி நொண்டி வர்றேன்னு கேட்க வேண்டியதானே. எதுக்குடா விஸ்கி விஸ்கின்னு விஸ்கியை ஞாபகப்படுத்துறீங்க? என்னால முடியலடா. போ 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 போடா. இந்த பக்கம் விஸ்கி விஸ்கி நடக்கிறதா சொல்லுவாங்க. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது. ஏன் அமாவாசை தலை வலிக்குதுன்னா ஒரு அனால்ஜின் ஒரு நோவால்ஜின் வாங்கி போட வேண்டியதானே? டேய் கொஞ்சம் மூட்டி இறக்கடா, கொஞ்சம் மூட்டி இறக்கு. இங்க வாடா. ஏண்டா இப்ப நான் உங்ககிட்ட தலைவலிக்கு மாத்திர கட்டனா? சரி அப்படியே சொல்றியே. ஒரு அமிர்தாஞ்சனா நீலகிரி தைலம் இருக்குல்ல, அத சொல்லலாம்ல. அது என்ன அனால்ஜின் நோவால்ஜின்? தெரியாம சொல்லிட்டேனே, யாருக்கும் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். நான் உள்ள இருக்க போறேன் இந்த ஊர்ல. உனக்கு ஐயோ நாய டாக்டர் 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 டாக்டர்
டாக்டர் என்னம்மா சார்? டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். எதுக்க வர்ற எல்லா பேரும் குடிய ஞாபகப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர். எங்க நான் திருப்பி குடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரை இருந்தா எழுதி கொடுங்களேன். அம்மா சார், நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. என்ன டாக்டர் சொன்னீங்க? இது வெறும் மன பிராந்தி. என்ன இது மிக புதுமையான அனத்தலா இருக்கு. ஏன் அப்படி பீதிய கிளப்புற மாதிரியே பிளாத்துற? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? அப்ப நீயாச்சும் சொல்ற தம்பி. தம்பியா? ஐயோ இது என் ஒய்ஃபுங்க. ஒய்ஃபா? என்ன ஒரு டைப்பா இருக்கு. சரி என்ன ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு ஒரே கனவா வருது டாக்டர். மனுஷனா கனவு வரத்தாயா செய்யும். கனவு தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கனவு. அது கரெக்ட் டாக்டர். ஆனா எனக்கு கனவு ஓவரா வருது டாக்டர். ஓவரா? எப்படி? கண்ணை திறந்தாலும் வருது, கண்ணை மூணாலும் வருது. இப்ப கூட ஒரு போலி டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியே கனவு வருது டாக்டர். நான் போலி டாக்டர்ங்கிறது இவன் கனவுக்கு எப்படி போச்சு? ஒரிஜினல் டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தப்படாது. குப்புல வேறக்குதா இல்லையா? ஐயோ நீங்க ஒரிஜினல் டாக்டரா? சாரி டாக்டர். எனக்கு மட்டும் ஏன் டாக்டர் இப்படி நடக்குது? அப்படி கேளுங்க. உதாரணத்துக்கு உடம்புங்கிறது ஒரு சினிமா கூட்டம் மாதிரி. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல இல்ல? எனக்கும் புரியலையே. உதாரணத்துக்கு சொல்லி உள்ள வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டேன். அப்படியே டிராவல் பண்ணுவோம். புரியுற மாதிரியே சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஒரிஜினல் சினிமா கூட்டையில மினிமம் ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓடும். நவராத்திரி சிவராத்திரிங்கும் போது நடுநிசிகள் மட்டும் மொத்தம் ஒரு 5 ஷோ ஓடும். அந்த 5 ஷோவுக்கே ப்ரொஜெக்டர் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஹீட் ஆகி ஜாம் ஆகுது. அப்ப ஒரே நாள்ல 9 ஷோ ஓடுனா ப்ரொஜெக்டர் என்ன ஆகும்? ஹீட் ஆகி தீ புடிச்சு வெடிச்சு செதறிடும். அவ்வளவு பெரிய ப்ரொஜெக்டர் இருக்கே. அப்படின்னா காக்குல மூளை என்ன ஆகும்? என்ன டாக்டர் சினிமா கொட்டையில முறுக்கு வித்தவ மாதிரியே பேசுறீங்க? கண்டுபிடிச்சிட்டே இருக்கானே. இதுக்கு என்னதான் சார் ட்ரீட்மெண்ட்? இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணலாம். ஆபரேஷன்? கனவுக்கு ஆபரேஷன்? ஆமாய்யா. அங்க வர பேஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு டாப் வரைக்கும் டாப்ப ஓபன் பண்ணி கரை கிடக்கிற அந்த பிக்சர் டிப்ப புடிங்கி வெளிய போட்டு புதுசு மாட்டி டியூன் பண்ணி மூளையில ஒரு 30 ஷோ 3 ஷோ ஆக்கி புட்டு வச்சு குறைக்கணும். என்ன டாக்டர் இப்ப சினிமா எடிட்டர் மாதிரியே பேசுறீங்களே. ஒரு தடவை கூட நீங்க டாக்டர் மாதிரி பேசவே இல்லையே டாக்டர். இதுக்கு முன்னாடி மண்டையில பிக்சர் டியூப் எல்லாம் மாத்திருக்கீங்களா? எக்கச்சக்கமா. அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? வெளிய போனதுக்கு பின்னால இல்லன்னா கேள்விப்பட்டிருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்ல வந்தியா? ஏமா நீ போய் இமிடியேட்டா ஒரு 75,000 ரூபாய் பீஸ் கட்டிட்டு முன்னால ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது எது நடந்தாலுமா நடக்காதியா? நடந்தால் டாக்டருக்கு ஆபரேஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி ஒரு சின்ன சைன் பண்ணிருக்க. பாய் பேஷண்ட்டுக்கு இனிமா கொடுத்து மண்டைய மொட்டையாச்சு ஓபன் பண்ணி வை. நம்மளும் கொஞ்சம் பழகி பாப்போம். சார் எந்திரி சார், மொட்டை அடி போலாம். டாக்டர் வந்துட்டு தனியா பேசணும். டேய் என்ன நான் சொன்ன வேலையை செய்யாம நீங்க டாக்டர் மாதிரி இவனோட டிஸ்கஷன் பண்றீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? 10 பேருக்கு ஹார்ட்ட டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியிருக்கு, 7-8 பேருக்கு கிட்னியை கிளீன் பண்ண வேண்டியிருக்கு, 5-6 பேருக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணி குப்புற படுத்து கிடக்குறான். நீங்க என்ன வெட்டி பிடிச்சு பேசுறீங்க? நான்சென்ஸ். பேஷண்ட் ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு சார். தனியா பேசணுமா? எங்க என்ன சார் பேசணும்? லைட் ஆஃப் பண்ண அப்பதான் தெரியும். எது சார் லைட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? என்ன பஸ் நடக்க போகுது, ஆபரேஷன் நடக்க போகுது சார். உனக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ணேன். இருட்டா வேண்டாம், மண்டையை ஓபன் பண்ணி பிக்சர் டியூப் மாத்த போறோம். ஆபரேஷன் பண்ண வந்தவனுக்கு ஆபரேஷன் பண்ணி எல்லாம் கொரில்லா குரங்கு மாதிரி லுக்கு. சார் எதுக்கு சார் ஒரு டாக்டர் லைட் ஆஃப் பண்ணி இந்த கும்பு கும்புறீங்க? யாரு நீ டாக்டரா? என்னது? ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்பாரத்துல சிட்டுக்குருவி லேகி வித்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு பையன் நீனு இங்க வந்து எம்பிபிஎஸ் போட மாட்டிக்கிட்டு வயிற்று வலின்னு வந்தா ஹெல்மெட்டை உள்ளார வச்சு தைக்கிறது, கனவு வர்றவனுக்கு மண்டையை ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்றது. உன்ன மாதிரி போலி டாக்டர் இருக்கறனால தாண்டா மத்த நல்ல டாக்டர்கள் எல்லாம் கெட்ட பேர் வருது. இதற்காக நீ யாரா? நான் சிபிஐ ஆபீசரா. சிபிஐயா? அதிகாரிகள் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன்டி ஆண்ட மாதிரி அலறற? யாரா அதிகாரி? நீங்க தான் சார். நாங்க உன்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லணும், பயந்துருவாள்ல. ஏங்க தலையில அது ஒண்ணு அடிச்சலாம். அதிகாரி எல்லாருமா சேர்ந்து 1/2 மணி நேரமா மாமாவுக்கு பேன் பார்த்தாங்க. சட்டையெல்லாம் வேற கிழிஞ்சு. அதுல ஒரு 7-8 பேன் எஸ்கேப் ஆகி சட்டைக்குள்ள போயிடுச்சு. பிரிச்சு மேஞ்சாங்க பாரு. ஆஞ்சிட்டாங்க ஆஞ்சி. நக்கலா சார்? அடிச்ச நீங்க உடம்புல மட்டும் விளையாண்டுக்கணும், கண்ணிங்க ஏன் கிடைச்சீங்க? அதுக்கு லாஜிக் சொல்லுமா இல்லையா?
ஒண்ணுலமா ஒரே ஒரு பேனை எஸ்கேப் ஆகி பேண்ட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. அத டெல்லியில வச்சு எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கிறாரு. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு பெர்மிஷன் சார். தங்கம் மாமா போய் திரும்புறதுக்கு லேட் ஆகும் போது இங்க இருக்க தொப்பிக்கார பசங்க உன்னை கூட்டி போய் பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்கம்மா. அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத. என்ன வந்த விலைக்கு வித்துட்டு போயிருவாங்க. பல்கா பம்னு இருக்க பொண்ணாடி விட்டு இப்படி ஜெயிலுக்கு போறேன். என்ன சென்டிமெண்டா போடா. விட மாட்டீங்களா? நான் டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போறேன். கண்ணுக்குட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஆயிட்டியாடா. வந்த இடத்துல கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சார் டாக்டர் கூப்பிடுறாரு. குந்து. வணக்கம் டாக்டர். வணக்கம். இவன் என் பையன். இவரு உங்க பையனா? கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இவன் இவங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர். உள்ளூர் கிருஷ்ணன் கோயில்ல இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவம் இருந்து பெத்த பையன் இவன். இவனுக்கு கிருஷ்ணன் பேரு வச்சேன். ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர். இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி. கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர். ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னால ஏடாவுடமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான். வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அத பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இவன் முன்னாலே எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ உசு உசுன்னு ஜாட காட்ட ஆரம்பிச்சுட்டான். அத பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்க இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டோன்ட் வரி. இப்படி ஒரு பிள்ளையை பத்ததுக்கு நீங்க பெருமைப்படணும். மை வைஃப் சொர்ணா. வணக்கம்மா. சாப்பாடு அங்கே வைமா. டாக்டர், இவனுக்கு தான் லேடி பாடி போபியா வியாதி இருக்குன்னு சொன்னேன். உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நோ ட்ரீட்மெண்ட், நோ ட்ரீட்மெண்ட். முதல்ல இவனுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சர்டிபிகேட் வேணா தர்றேன். கரெக்ட் டாக்டர். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதெல்லாம் இந்த சர்டிபிகேட்டை காட்டுறேன். இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவங்க இவனை அடிச்சே கொன்னுடுவாங்க. போயிட்டு வா சாமி, ஆள விடு. நீங்க என்ன பிரசவம் நடந்துட்டு இருக்க? என்னங்க நொண்ணுங்க என்ன சங்கோதரன் நிறுத்தவே இல்லையா? யாரு இங்க வந்து தொலாடிக்கிட்டு இருக்காரு? கடிகாரமா? ஏன் சார் என்ன தேடுறீங்க? சீனிச்சாமி, இங்க என்னடா பண்ற? சீனிச்சாமியா? ஆமா, நீ யாரு? நான் தான் தமிழரசு. தமிழரசா? என்னடா ஒரு டைப் பாத்துறீங்க? நீ கூட தான் ஒரு டைப்பா இருக்க. என்னாச்சு? ஐயோ, அது ஒரு பெரிய கதை. பெரிய கதை அப்புறம் கேட்டுக்கிறேன். நீ வா. இந்த ஆஸ்பத்திரியில பாம்பு வச்சிருக்காங்க. இங்கேயும் பாம்பா?
அடே அடே தமிழரசா என்னை காப்பாத்துறா எலும்புகளும் நான் காப்பாத்த வேண்டிய நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆஸ்பத்திரியில. நீ திருட்டு போதனடா எப்படியோ போ. ஐயோ ஐயோ அத்து விட்டு போறாரு. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போனாலும் மா மோய்க்கிறாங்களே. இந்த உடம்போட நான் எப்படி தப்பிக்க போறேன் தெரியல சாமி. எட்டி எட்டி பாம்பு வச்சிருக்காங்க சல்லாமமா கேக்குறவங்களுக்கு பச்சியலா போங்கடா. ஐயோ பாம்பை விளையாட்டு பொருள் ஆக்கிட்டாங்களே. என்ன வண்டி நிக்குது? இது என்ன? ஏதோ பணப்பை மாதிரி தெரியுது. பாமும் வைக்கிறாங்க பணமும் கொடுக்கறாங்க. உசுருக்கு போராடும் போது இப்படி ஒரு யோகமா? எதுக்கு ஒதுக்கி வைப்போம்? பாமுன்னு அம்பிட்டு பேர்ல என்ன ஓட்டம். என்ன அப்படி திடீர்னு வலிய மறைச்சுக்கிட்டு குலைக்குது? மேலையும் கீழையும் பாக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரே நாள்ல எத்தனை கண்டம்னா சாமி. நம்பர் 10 இந்தாண்ணே 5 ரூபா. என்ன நீதான் அந்த 10 நம்பரா? ஆமா என்ன 5 தர என்ன 5? ஏன் வழக்கமா 5 ரூபாய் தானே வாங்குவேன். அப்படி கேளுமா. இப்பதான் நீ கேள்விக்கு பிறந்தவ. அம்மா ஏற்கனவே இருந்த டாக்டர் ரொம்ப நல்லவரு, கொஞ்சம் படிச்சவர், கொஞ்சமா கொள்ளையடிச்சாரு. இப்ப வந்திருக்க டாக்டர் நிறைய படிச்சவர், கொஞ்சம் வயசுக்காரு, நிறைய கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறார். இன்னும் கொள்ளை அடிக்கணுமா? அடியாத்தே அது யாரு? சின்ன வயசு ரொம்ப படிச்சவரா? வெளியே வர சொல்லு பாப்பா. அவர் வந்தா 25 ரூபாய் கேட்பாரு. ஏக்கா பழனி அக்கா காளிமுத்தண்ண இங்க பாரு. கொஞ்சம் வயசுக்காரரா ரொம்ப படிச்சவரா? ஊரை மொட்டை தட்ட வந்திருக்காரு. எங்க கொஞ்சம் வெளியே வர சொல்லு பாத்துப்புடுவோம். யாரு? ஒண்ணு இல்ல. ரொம்ப கைராசா. 2-3 நாள்ல கண்ணு போட்டுருமா? கைய கழுவுங்க. கவனமா பாத்துக்க. அதெல்லாம் நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம். ஏங்க மாட்டு டாக்டரு கைய விட்டு பாத்தீங்களே பிறக்க போறது ஆனா பொண்ணா? கைய விட்டு பார்த்து அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஆனா பெண்ணாங்கிறது ஈண்ட பிறகுதான் தெரியும். ஈண்ட பிறகு எங்கள் கூட தான் தெரியும். குருட்டு பையன் கூட தடவி பார்த்து சொல்லுவான். இதுக்கு 10 ரூபாய் வரி வாங்குறீங்க? 10 ரூபாயா? யார்கிட்ட கொடுத்த? இருமா மாட்டுக்கு தீவனம் வாங்கின கணக்கெல்லாம் இங்க வந்து யாரு உன்னை சொல்ல சொன்னா? மாட்டுக்கு தீவனமா? எதுக்கு பணம் வாங்கின? ஐயா உங்களுக்கு முன்னால இருந்தவங்க 5 ரூபாய் வாங்கினாங்க. நான் சமத்தா 10 வாங்கினேன். உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க 15 வாங்கி. நிறுத்தியா? இந்த லஞ்சம் வாங்குற வேலை வச்சுக்காத. முதல்ல அந்த 10 ரூபாய் திருப்பி கொடு. ஆகணும் சார். போகும்போது கவனமா கட்டுவாங்க. இப்ப குடியானே? இந்தாத்தா. இது பாருங்க, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். அதாவது உங்க ஹாஸ்பிடல். எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது. இங்க எல்லாம் வரிங்கிற பேர்ல நீங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்கணும். உங்களுக்கு சேவை செய்தா நாங்க இருக்கோம். புரியுதா? ஒரு நாள் என்கிட்ட வேலைக்கு இருந்தவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில சீரியஸா கிடந்தான். சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பார்க்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னான். ஆமா இப்ப எதுக்காட காலுகையில எல்லாம் கட்ட போட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற நீ? அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல்ல. நான் 6 மாசமா தெருநாய் மாதிரி நாயா பைய அலைஞ்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணையா? ஆனா அவ என் லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த வேலையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி நான் மாடில இருந்து குதிச்சுட்டேன். கரெக்ட் தானே? ஓ முகர கட்டிக்கு உன் லவ் ஒர்க் அவுட் ஆகல. நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதுக்கு எதுக்கு செவனின்னு போய்க்கிட்டா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? நான் பட்ட வேதனைய அவளும் படணும். அவ படணுமா? அது எப்படா முடியும்? அவ ஒருத்தர லவ் பண்ண அவன் அவளை ஏமாத்தணும். இதற்கு என்ன சொல்ற நீ? காரணமா தான். என்ன? அவளை நீதான் லவ் பண்ண. நானா? என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? Is it? அவளை நான் லவ் பண்ணி ஏமாத்துறேன்டா அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. எப்படி சாப்பிட போறான்? சாம்பு சந்தோஷமா சாப்பிட்டு
என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சியா? நான் சாவடிச்சறேன். ஏன்டா செவனின்னு போய்க்கிட்டவன தரதரன்னு எடுத்துட்டு வந்து சத்தியம் பண்ணி விட்டு சாவடிச்சுட்டு பழிய ஏமல போறீங்களா? காதலாவது கட்டிக்காவது எது நடக்காது. நடக்குமா? யாரா அந்த பயலுக? நாங்க இவனுடைய அண்ணனுங்களா? அண்ணங்களா? அட அரமண்ட அயோக்கிய பயலே, உன்னை அனாத பையன் நினைச்சனடா. இப்படி தடிமாட்டு பிள்ளைகளுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொன்னியாடா? அந்த ரெண்டாவது அண்ணன்டா. குடல் குடிங்கி 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 கோவிந்த. மூணாவது அண்ணன் ஆளு வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் தலைவட்டி தங்கராசு. ஐயா பேரெல்லாம் டெரராட்டாயா இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் தம்பிய ஏமாத்தினால அவளை காதலிச்சு ஏமாத்துறன்னு சத்தியம் பண்ண பாரு. அத முடிக்கிற. அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அண்ணே என்னடா? வாங்கண்ணே. சும்மா எல்லாம் வர முடியாது. அண்ணே நம்ம 2 பேரும் இன்னைக்கு லீவ் போடுறோம். நம்ம 2 பேரும் லீவ் போடுறோமா? டேய் நான் அந்த ஹாஸ்பிடல்ல கம்பவுண்டர், நான் லீவ் போடலாம். நீ நோயாளி, நீ எப்படா லீவ் போட முடியும்? நாங்க என்ன வர்ற நோயாளியை பூரா வேலைக்கு சேர்த்து மாச சம்பளம் கொடுத்தா பெட்ல படுக்க வச்சிருக்கான் லீவ் போடுறதுக்கு. காரணத்தமா பச்சிக்கிட்டு இருக்கா. அட போங்கண்ணே, இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்கண்ணே. லீவ் போட்டாச்சு. அவன் ஆஹா நம்ம இடத்துக்கே வந்தாங்களையா. அர்ச்சந்திரா உன் லைஃப் லைட்டா ஆடுது. உன் மேல மோட்டர் பக்கம் ஏத்துனானே அந்த 8 பொட்ட பையன். அவனை அடையாளம் தெரியுமா உனக்கு? உக்காண்டு வந்தவனதான் முழுசா பார்த்த. ஓட்டிட்டு வரவன பாத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். இவனு கவலைப்படாதே, நாலா பக்கமும் ஆள் அமைச்சிருக்கேன். அவனை இழுத்துட்டு வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொல்லு ராசா. ஒண்ணு வேணாண்டி, ஒண்ணு வேணாம். அவனுக்கு இதே வலது காலை வெட்டி பக்கத்துல இருந்த பெட் அதுல கடத்தி அந்த வெட்டின காலை என் கண்ணுக்கு முன்னாடி தொங்க விட்டு நான் வேடிக்கை பார்க்கணும். ஏங்க அவனைத்தான் அரையும் குறையமா பாத்துட்டீங்க, ஓடிட்டான்றீங்க. அப்புறம் எதுக்கு அவனை தேடிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு கலைஞ்ச விழுங்க போய் தொலைறான். நான் முடிய வச்சே முகத்தை வரையறவன். படம் எல்லாம் வரைவீங்களா? பார்த்தா போதும், என் புருஷன் முகத்தை அப்படியே வரைஞ்சிட்டு வர்றா. சரி சரி பொண்டாட்டி நீ மட்டும் இருந்துக்கிட்டு மத்த பொம்பளை வெளியே போய் நாங்க 4 பேர் அவருக்கு பொண்டாட்டிங்களா? நான் கண்ணாத்தா, அவ செல்லாத்தா, அவ பூவாத்தா, அவ பொண்ணாத்தா. 4 பொண்டாட்டியா? ஏண்டா என் புருஷன் உடம்புல தெம்பு இருக்கு. 4 என்ன 7 பொண்டாட்டி கூட வச்சுக்குவாரு. ஏண்டா உனக்கு கொட்டைதா? இந்த பாருங்க, நீங்க சொல்ல நிறைவேற்ற வரைக்கும் இந்த கண்ணாத்தா அவத்த கூந்தல முடியவே மாட்டா. இவன் நிக்கிற போச பார்த்தா நம்ம படத்தை வரைஞ்சிருவாங்களோ. அரிச்சந்திரு சிரி மிஸ் இல்ல சார், உங்களுக்கு உண்மையிலே படம் வரைய தெரியுமா? உன்னை வரைஞ்சு காட்டவா? ஏன் படம் இருக்கு? ஏன் படம் வீட்டுல இருக்கு, சும்மா கேட்டேன். ஆமா பேசாம புத்தூர் போலாம்ல, ஒரு 100 120 130 முடிஞ்சிரும்ல. நான் புத்தூருக்கு போறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? ஒரு நிம்மதிதான். எது இல்லங்க, ஒண்ணுமன்னா பழகிட்டான். அண்ணன் காடு சௌரி மாசம் தம்பி சந்தோஷம் தானே. என்னங்க இந்தாங்க என்னது போன விடு. சொல்றா துல்கானா இது கேட்டு சொல்ற. 2 கஞ்சா கட்டிருந்தாங்களா அமிச்சியா? சித்தனும் பாண்டியனும் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போட்டாங்களாண்டா? யாரு? என் காலை உடச்ச வந்தானே, எப்படி தேடி கண்டுபிடிக்க மாட்டேன். கவலையை விடு. ஓகே வச்சிடறேன். எங்கடி என்னங்க கோட்ரு சைடி சரி அக்கறம் ஊரு உனக்கு கொஞ்சம். நான் காலம் பரவே ஆபீஸ் செல்லம் காலையிலேயே ஆப்பா ஆஸ்பத்திரியில இந்த ஆட்டம் போடுறாங்களே. அர்ச்சந்திரா இவங்களுக்கு நீ எம்மாத்திரப்படா. போச்சுரா காலு போச்சுரா. அர்ச்சந்திரு ஒரு கால் இல்லாம நீ எப்படா வாழ போற? எப்படி வாழ போற? அண்ணா கொஞ்சம் தள்ளி ஒரு கால் போட. ஏண்டா டேய் ஒரு போன் போட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதாடா. ஏன்டா காலை நாமப்படுத்துற? எங்க ஊர்ல அப்படித்தானே சொல்லுவாங்க. எந்த ஊர் உங்க ஊரு? விருப்பாச்சி. விருப்பாச்சியா? போங்கடா போங்கடா. அப்ப காலு போங்கடா போங்கடா போ. இந்த
இந்த ஹாஸ்பிடல்ல பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாதா? காலையில இருந்து காலையே ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்களே. பேசாம லீவை போட்டு கடை பக்கம் போயிட வேண்டியதான். சுத்த காவாலி போய் கூட்டமா உள்ள இருக்கு. என்ன பிடிவாதம்? காலை வெட்டாம விடமாட்டேன்னு 4 பொண்டாட்டியோட வந்து உட்காந்துருக்கான ஐயா. நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? என்ன பழிக்கு பழிதான் வாங்கணும்னா இந்த நாடு எப்படா முன்னேறும்? அடம் பிடிக்கிறாங்களே ஐயா. சரி, ஒரு கால் போனதுக்கு பின்னால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலையே. பாப்போம். என்னென்ன ஒரு காலை காணும் ஒடிஞ்சு போச்சா? முடியணுமா உனக்கு? ரொம்ப நாள் எதிர்பார்க்கறியோ? எவ்வளவு வேலை இருக்கு? என் வேலையாவே அலையிற. மிச்சக்காரர, உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல கால் ஒட்டிக்கிச்சான். இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என் கால் ஓட்டினது எனக்கு தெரியும்டா. இந்த 20 நாளாலும் சரி அவனை தேடி பிடிச்சி அவன் காலை வெட்டாம விட மாட்டேன்டா. சரி சரி சரி, கோபப்படாதீங்க. ஒட்டது மறுபடியும் விளையிற போகுது. பாத்து. அண்ணே அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாங்க 50க்கே அள்ளி தெளிப்பீங்க. 100 வரங்க போடாகிறார்ல. இல்லங்க வாங்க. ஐயோ சொல்றா. அன்னைக்கு வண்டியை ஏத்தி என் காலை உடைச்சது யாரு? சொல்றா, சொல்லு. மரியாதையா சொல்லுடா. அப்படியே உங்க பின்னாடி ஒரு வண்டி ரிவர்ஸ்ல போகுது பாருங்க. கொலகாரிகளை என்னங்க என்ன காலை உடைச்சவன் அவன் தாண்டி. புடிங்கடி. நாலு பேர்ட்டி மாட்டினா நசிச்சு பிரிச்சு வாழையில. ஐயோ ஐயோ ஐயோ, நான் எங்க மாமா எப்படி தப்பிப்பேன்? உள்ள போயிட வேண்டியதான். அட பாவியா, இது நடக்குதா? இந்த இடத்துல அவங்க அடிச்சு நம்மளே பேண்டேஜ் போட வேண்டியதான். வெங்கடாஜலபதி யாருக்கும் என் மேல ரொம்ப பக்தி போல. வெங்கடாஜலபதி ஏரியா கூப்பிடுறேன். அடிக்கிறானே அவத்து காட்டு. சாரி. அப்பா நில்லுடா. ஐயோ ஐயோ, பாவமே நம்ம புருஷனுக்காச்சும் ஒரு காவது அடிபட்டிருக்கு. இவருக்கு உடம்பு முழுக்க முறிஞ்சு போயிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் பேசிட்டு காண கம்பவுண்டிங்களா அலையறாங்க. இவன் ஒருத்தன் உனக்கே கையில வச்சுக்கிட்டு பாய்ஸ். எஸ் மேடம். யார் இந்த பாடியை வெளியே தூக்கி போட்டது? தெரியலங்க மேடம். தூக்கி மார்ச்சுவாரில போடுங்க. ஓகே மேடம். தூக்குடா. தூக்கு. ஸ்டூடண்ட்ஸ், இப்போ இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களுக்கு பாடம் நடத்த போறேன். டாக்டர், பாடம் நடத்தும் போது யாரும் பேசக்கூடாது. இல்ல, பாடி பேசுது டாக்டர். நான் எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? ஏன் எல்லாரும் என்னை பார்த்துட்டு ஓடுறாங்க?